ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக். இப்போ துபாயில் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கும் பரோட்டா பர்கர் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பரோட்டா பர்கர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம வந்து பரோட்டா செய்வோம்ல, சேம் அதே மாதிரி தாங்க. அதுக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில வந்து ஒரு 2 முட்டை நான் சேர்க்கிறேன். முட்டை வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுனால நான் 2 சேர்க்கிறேன். அப்படி இல்லன்னா 3/4 கிலோவுக்கு வந்து 1 முட்டையே போதும். 1 கிலோவுக்கு 1 முட்டையே போதும். பட் இது சின்னதா இருந்ததுனால 2 சேர்த்துருக்கேன். இதில வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜீனியும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு வந்து பிளெண்டர்ல தான் டோ ரெடி பண்றேன். நல்லா இது வந்து ஒரு சாஃப்ட் டோவா நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. புரோட்டா போடுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த டோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நல்லா பெசஞ்சாச்சு. இதில ஜஸ்ட் கொஞ்சமா வந்து ஆயில் மட்டும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இத அப்படியே நான் வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிட போறேன். அதுக்கப்புறம் தான் புரோட்டா செய்யணும். நம்ம நார்மலா பரோட்டா செய்றோம் அப்படின்னா, நல்ல பெரிய பெரிய பரோட்டாவா செய்வோம். அதுக்கு வந்து நல்லா பெருசா நம்ம வந்து உருண்டை புடிச்சு எடுத்து வைக்கணும். பட் இதுக்கு வந்து பரோட்டா பர்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு 4 பர்கர் தான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்து 2, 2 பரோட்டாவா வேணும். சின்ன சின்னதா அதுக்காக நான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உருண்டை போட்டுட்டு நல்லா ஆயில்ல வந்து கொஞ்சம் நெறையா இந்த மாரி ஆயில்ல வந்து டிப் பண்ணி இத அப்படியே தனியா எடுத்து வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம விசிறணும். ஸோ இத ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து பர்கருக்கு வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். நம்ம வந்து டைனமைட் சிக்கனுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே தான். அதுக்கு வந்து மைனஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சில்லி மைனஸும் இருந்துச்சு. அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கெட்சப் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். ஹனி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர். இது 2ம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பரிக்கா பவுடர் கொஞ்சமா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் வந்து பார்ஸ்லியும் பேசிலும் இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நெறைய சேர்த்துறக்கூடாது. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இத தனியா எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இது எப்போதும் பர்கருக்கு, அதுக்கப்புறம் டைனமைட் சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாஸ் தான் ரெடி பண்ணுவேன். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம பரோட்டா விசிற ஆரம்பிக்கலாம். இந்த மாரி லைட்டா ஆயில்ல டிப் பண்ணிட்டு நல்லா விசிறிட்டு இந்த மாரி பரோட்டா செஞ்சுக்கங்க. பட் ஒரே பரோட்டாவிலேயே வந்து 2ஆ கட் பண்ணி செஞ்சாங்க. நான் வந்து சின்ன சின்னதா போட்டு 2 பரோட்டாவா நான் வந்து பர்கர் செஞ்சேன். ஸோ இப்ப எல்லாமே விசிறி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்படி பரோட்டா செய்வோமோ அதே மாரியே செஞ்சுக்கலாம். நான் வந்து 3 3ஆ வந்து பரோட்டா செஞ்சு எடுத்துக்க போறேன். இப்ப சுட்ட பரோட்டா வந்து நல்லா கையால நல்லா அடிச்சுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, சிக்கன் பர்கர் தான் செய்ய போறேன். ஸோ இது வந்து இங்க கல்ஃப்ல வந்து ரெடிமேடாவே கிடைக்கும். ஸோ அத தான் நான் எடுத்திருக்கேன். அத வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் செய்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4 பர்கர் தான் செய்றேன். ஸோ இப்போ நம்ம பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல பரோட்டா, அத வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ தடவிட்டு, லெட்யூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன வச்சுட்டு, அதுக்கு மேல இன்னொரு பரோட்டாவிலயும் வந்து மைனஸ தடவி வச்சுட்டீங்கன்னாக்கா, ரொம்பவே டேஸ்டியான பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆளு ஒரு பர்கர் சாப்பிடுறதே கஷ்டம் தாங்க. இதில பாதி சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாவும் வந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராவே இருந்துச்சு. நம்ம பரோட்டாவுல வந்து எவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டா செஞ்சாலும், அந்த பரோட்டா, அந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி ஊத்தி நம்ம சாப்பிடும்போது வேற மாரி தான் இருக்கும். பட் நான் 4 பர்கர் மட்டும் தான் செஞ்சேன். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வெறும் பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் கறி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எங்க எல்லாருக்கும் வந்து அந்த சிக்கன் கறியோட பரோட்டா ரொம்ப பிடிக்கும். இது வந்து கிட்ஸ்க்காக அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக செஞ்சிருந்தேன். பட் நானும் இதில பாதி சாப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஃபுல்லாவே ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.